நல்லது எடுத்துக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருப்போட்டத்தை மட்டுமே நாடி 29 நோம்புகளை நோத்தவர்களாக பகலெல்லாம் உணவுகளை உண்ணாமலும் வானங்களை அருந்தாமலும் இரவெல்லாம் வணக்க வழிபாடிலும் தொழுகையிலும் கழித்து பல தான தர்மங்களை செய்து இன்று ஷவ்வாலுடைய பிறை ஒன்றில் நாம் பெருநாள் தொழுகையை முடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நிம்மதியாக அமர்ந்து தொழுது கொண்டு இந்த முறையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முதலில் எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக அவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் இங்கே சில இன்பமான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்கள் புத்தாடைகளை அணிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து குலுக்கிக் கொண்டு கட்டி அணைத்த அன்பை பரிமாறக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இன்பமான காட்சிதான் உலக முழுக்குகளில் வாழக்கூடிய பல இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை. அவர்களை பற்றி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே உம்மத். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உம்மத் என்றவர்கள் உடலை போன்றவர்கள். கைகாலில் அடிபட்டால் இரவெல்லாம் கண்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கும் வழியால் அதுபோல் அவர்கள் அடிபடும் போது நமக்கு வலிக்கணும், நமக்கு வலிக்க வேண்டும். அப்படி வலித்தால் அது சகோதரத்துவம். சகோதரத்துவம் என்பது ஈமானின் ஒரு அங்கம், ஒரு அங்கம். அப்போ அவர்களிடமிருந்து சில படிப்பினைகளை பெற்றுக் கூட நாம் கடமைப்பட்டுள்ளோம். சைனாவில், சிரியாவில், இத்தியோப்பியாவில், ஆப்பிரிக்காவில், நைஜீரியாவில், சுடானில், ஏன் இந்தியாவில் கூட மற்ற பிற மாநிலங்களில், இதையெல்லாம் தாண்டி உச்சகட்ட கொடூரமாக பாலஸ்தீனத்தில் 75 ஆண்டு கால தொடர் போர், இறுதி 1.5 ஆண்டு காலம் என்பது போர் அல்ல, ஒரு இன அழிவிற்கான தொடக்கம். கண் முன்னே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். செய்வதறியாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திராணியற்றவர்களாக நின்று கொண்டிருக்கின்றோம். அங்கே நம்முடைய அங்கங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே நாம் நிம்மதியாக இந்த பெருநாளை கொண்டாடுவது என்பது கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் அவர்களிடமிருந்து படிப்பினை என்ன? படிப்பினை. சிறு சிறு துன்பங்கள் நமக்கு நிகழ்த்தப்படும் போதெல்லாம், அந்த துன்பங்கள் வரும்போதெல்லாம் உடனே அல்லாஹ்வை கேள்வி கேட்கிறோம், யா அல்லாஹ், இது என்ற சோதனை, என்னை ஏன் தண்டிக்கிறாய், நான் என்ன செய்து விட்டேன் என்று ரப்பை கேள்வி கேட்கிறோம் சிறு சிறு துன்பங்களுக்கு. ஆனால் அந்த பாலஸ்தீன மக்களோ, குறிப்பாக ஒரு பாலஸ்தீன சிறுவன் வீதியில் அவனுடைய சகோதரியின் உடல் சிதறி கிடக்கிறது. அந்த உடல் பாகங்களை ஒன்றொன்றாக சுமந்து கொண்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொண்டு போறான். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் 6 தொழுகைகள், உங்களுக்கு எல்லாம் 5. ஏற்பா 6 தொழுகை? நாங்கள் 5 கடமையான தொழுகையுடன் சேர்த்து தினசரியாக ஜனாசாவுடைய தொழுகையும் தொழுது கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு கொடூரங்கள், அவ்வளவு கொடூரங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த மக்கள் எங்க இருக்கான்? நம்ம சிறு சிறு துன்பங்களுக்கு மனம் தளர்ந்து விடுகிறோமே. ஆனா அந்த கொடூரத்தை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் சொல்றான், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளர் என்று சொல்லி காட்டுகிறார்களே, அதுதான் ஈமானிய வலு. அந்த வலுதான் நமக்கான படிப்பினை. அந்த 6 வயது 7 வயது பாலஸ்தீன சிறுவன் இருக்கிறானே, அவன் தான் நமக்கான படிப்பினை. அதே போல் ஒரு சகோதரி போரோடி ஆரம்பத்தில் நாம் அனைவரும் இந்த காணொலியை பார்த்திருக்கலாம். அந்த சகோதரி மருத்துவமனையிலிருந்து ஓடி வருகிறாள். ஓடி வரும்போது சொல்லுகிறாள், என்னோட குழந்தை பசிக்கிறது என்று சொன்னான். அவனுக்கு உணவு தர என்னிடம் உணவு இல்லை. அவன் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறிந்தேன். பசித்த நிலையிலேயே மரணித்து விட்டான். இறுதியாக அவனிடம் கேட்டது உணவு. அதை கூட என்னால் தர முடியவில்லை என்று கருதி கதறி அளவக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று பாலஸ்தீன மக்கள் அனைவரும் அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அதை உலகமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் வேடிக்கை
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் இம்ரான் 3 அத்தியாயம் 169 வசனத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என எண்ணாதீர்கள், மாறாக அவர்கள் தாம் இறைவனிடம் உயிரோடு உள்ளார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. உன்னுடைய குழந்தை பசியால் மரணித்து விட்டான் என்று நீ அழுகிறாயா? நீ அழுவாத. அவன் மௌத்தா போய் என்னுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக வருவான்ல, அகிலத்தின் அரசன் சொல்றான் நான் அவனுக்கு உணவளிக்கிறேன் என்று. இதை தாண்டி சிறந்த அந்தஸ்து, சிறந்த அங்கீகாரம் அந்த மக்களை தாண்டி வர யாருக்கும் கிடைக்க, அந்த மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதே போல் பல சிறைவாசிகள், இஸ்ரேலை சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள், அதை மையமாக வைத்துதான் இந்த போர் தொடங்கப்பட்டது. அந்த இஸ்ரேலிய சிறைவாசிகள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். விடுவிக்கப்பட்ட சில பெண்மணிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தொடர்ச்சியாக கற்பழிக்கப்பட்டோம், ஆட்களாக மட்டுமல்ல பொருட்களால் கற்பழிக்கப்பட்டோம். இதுல கொடுமை தெரியுமா? ஆண்களும் சொல்லுகிறார்கள் நாங்களும் கற்பழிக்கப்பட்டோம். இவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய அக்கிரமம். ஆனால் இதையெல்லாம் சந்தித்தும் அவர்கள் ஈமானிய உறுதியுடன் இருக்கிறார்களே. யானைக்கும் எறும்புக்கும் வித்தியாசம் இல்லையா? அவர்களுடைய ஈமானும் நம்முடைய ஈமானும். அந்த இஸ்ரேலிய சிறையில் இன்றளவு கதறிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்கள் கதறக்கூடிய அந்த கதறல்கள் 49 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. இந்த 49 இஸ்லாமிய நாடுகளின் காதுகளில் விழவில்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய காதுகளில் நிச்சயமாக விழும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில் சூரா அன்-நிஸாவில் சொல்லி காட்டுகிறான், எங்கள் இறைவா, அநீதியிழைத்த ஒரு ஊரில் இருந்து எங்களை வெளியேற்றுவாயாக, உன்னிடமிருந்து ஒரு பொறுப்பாளரை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக, உன்னிடமிருந்து ஒரு உதவியாளரையும் எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக என்று கூறிக்கொண்டிருக்கின்ற ஆண்களில் பலவீனமானவர்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நான் கேட்கல, ரப்பு கேட்கிறான். என்னடா ஆச்சு உங்களுக்கு? சகோதரர்களே, இந்த திடல் என்பது பல சிரமங்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த திடலுக்கான செலவு என்பது அதிகப்படியாக உள்ளது. ஆனால் உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள். ரமலானுடைய மாதத்துடன் அந்த தான தர்மங்கள் முடிந்து விட்டது என்பதல்ல. இந்த கொண்டாட்டத்தில் கூட இப்படி கொண்டாட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். எனவே உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள். அது மட்டுமல்லாமல் வெளியே இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தென்சென்னை மாவட்ட சார்பாக தொடர்ச்சியாக தாவாவிற்கான பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதற்கான பொருளாதார செலவுகள் உண்டு. அதற்கும் வாரி வழங்குங்கள். நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதாரத்தின் உதவியால் இஸ்லாமியர்கள் நலன் பெருகும் என்றால், பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், அதற்கான நன்மை உங்களை தான் வந்து அடைய போகின்றது. எனவே அதற்காக அதிகம் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலகட்டத்தில் பெண்கள்லாம் வந்து மோதிரங்கள் தோடெல்லாம் கழட்டி போட்டதாக ஹதீஸ் தொடர் வருது. அதான் அந்த மாதிரி சகோதரர் வந்து பார்க்காம, சகோதரிக்கு வந்து பார்க்காம கழட்டி போடுங்க இன்ஷாஅல்லாஹ். அதுல சகோதரர் வந்து பாக்கெட்லாம் பார்க்காதீங்க, உள்ள எவ்வளவு இருக்குன்னு கடைக்கிற எடுத்து போட்டு போயிட்டே போங்க, அல்லாஹ் பார்க்க செய்யுமா. அப்புறம் காஞ்சி மாவட்டத்துடைய பள்ளிவாசல் ஈசிஆரில் வந்து நீண்ட நாட்களாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த மக்கள் யாரும் பொருளாதாரத்தில் பலம் பெற்றவர்கள் அல்ல, பலவீனமான மக்கள், ரொம்ப நாளா கட்டிட்டு இருக்காங்க. அதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள். அங்கே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் உங்களுக்கு தான் நன்மை வந்து சேரும். சதக்கத்துல் ஜாரியாவாக அது அமையும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள். வெளியே ஆள் இருப்பாங்க, போகும்போது உங்களுடைய பொருளாதாரத்தை தந்துட்டு போகும் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீன மக்கள், அப்ப இந்த 49 நாடுகளை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்கிறானே, இவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக கேள்வி உண்டு. அவர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் கேள்வி உண்டு. ஆனால் நாம் அதற்கான வலு பெற்றவர்களாக இல்ல, நம்மகிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல. 49 நாடுகளுக்கு இருக்கே, ஆனா 49 நாடுகள்ல வெறும் 4 நாடு, 49 நாடு வேணாம், வெறும் 4 நாடு ஒண்ணு சேர்ந்தா போதும். அமெரிக்காவை மிஞ்சிய ராணுவம் நம்மிடம் இருக்குமே, ஏன் சேர முடியல? ஒற்றுமை இல்லை, சகோதரத்துவம் இல்லை,
ஏன் சகோதரத்துவம் இல்லை? அங்கே அடிபடக்கூடிய மக்கள் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று இந்த நாடுகள் நினைத்திருந்தால் களம் கண்டிருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், விருந்தாளிகள் உணவை நோக்கி பாய்வது போல் உலக நாடுகள் ஒருவரை அழைத்துக் கொண்டு உங்களை நோக்கி பாய்வார்கள். அப்போ சஹாபிகள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஏன் அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமா? ஏன் அவ்வளவு பலவீனமான நிலையில் எண்ணிக்கையில் கம்மியாக நாம் இருப்போமா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகப்படியாக இருப்பீர்கள், ஆனால் கடல் நுரையை போல் இருப்பீர்கள். கடல் நுரை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி எடுத்து ஊதுனோம்னா கலந்துரும். அதான் பலவீனம். ஏன் இந்த பலவீனம்? அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, எதிரிகளின் உள்ளத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை அல்லாஹ் நீக்குவான், உங்களுடைய இதயங்களில் வாழை அல்லாஹ் தருவான். ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வஹர் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது, உலகத்தை நேசிப்பது, மறுமையையும் மரணத்தையும் வெறுப்பது. அந்த நிலைக்கு ஆளாகிட்டோம். இவ்வளவு பிரிவினைகள் எதுக்கு காரணம்? எதனால இந்த பிரிவினைகள் வருது? இந்த உலக சுகபோதங்களுக்கு ஆசைப்பட்டு விட்டோம், இதில் கிடைக்கக்கூடிய பதவிகளுக்கு ஆசைப்பட்டு விட்டோம். அதனால தானே சகோதரத்துவம் இல்ல, அதனால தானே பிரிவினை, இவ்வளவு பிரிவினைகள், ஒற்றுமை இல்ல. பாலஸ்தீனத்தில் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. நாங்கள் இயக்கங்களாக பிரிந்திருக்கிறோம், ஜமாத்துகளாக பிரிந்திருக்கின்றோம், கட்சிகளாக பிரிந்திருக்கின்றோம், கொள்கை வேறுபாடு எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது, அதனால் எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வரும், அதனால் மோதல் வரும் என்று சொல்கிறோம். கருத்து மோதல் வருவது தப்பல்ல, ஆனால் அந்த கருத்து மோதல் ஒரு கட்டத்தில் தனி மனித தாக்குதலாக மாறுது. ஏன் மாறுது? பிற சமுதாய மக்கள் மத்தியில் நம்முடைய சமுதாய சகோதரன் சகாதத்தை முன்னின்றவன், அவனை நம்ம நாவால திட்டுறோமே. எந்த நாவுகளால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உங்களுடைய சகோதரர்களை பாதுகாத்து விடுங்கள் என்று சொன்னார்களோ, அந்த நாவுகள் நம்முடைய சகோதரனுக்கு எதிராக செயல்படுகிறதே. இப்படி இருக்கும் போது எப்படி ஒற்றுமை வரும்? சகோதரத்துவம் இல்லாமல் ஒற்றுமை வந்துவிடுமா? நிச்சயமாக வராது சகோதரர்களே. உடைந்து போன பாகங்களை ஒன்று சேர்ப்பதற்கு பசை தேவைப்படும். அதுபோல் உடைந்து போன இந்த சமுதாயத்தை, பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சேர்ப்பதற்கான பசைதான் சகோதரத்துவம். அது இல்லாம ஒற்றுமை காண முடியாது. இதற்கு தலைவர்கள் தான் காரணம். தலைவர்கள் ஒன்றிணைந்து விட்டால் சமூகம் ஒன்றிணைந்து விடும். அவர்கள் ஒன்றிணையவில்லை என்று தலைவர்களை குறை சொல்கிறோம், அவர்களும் ஒரு காரணம். ஆனா அதை தாண்டி பெரிய காரணம் யார் தெரியுமா? மக்களாக நாம் தான். ஏன்? ஒற்றை தலைமையின் கீழ் இந்த சமூகம் இருந்தாலும் மக்கள் பிரிவினை காண வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் சமுதாயம் பிரிவினை காணும். மாற்றம் என்பது தலைவனை வைத்து வராது, மக்கள் மனதில் வர வேண்டும். முதல்ல நம்மகிட்ட சகோதரத்துவம் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இறுதி பேருரையில் சொன்னார்களே, பிணங்கிக் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள், மாறாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாக இருந்து விடுங்கள் என்று சொன்னார்களே. அந்த பண்புகள் இருக்கா? இந்த பண்புகள் நம்ம மத்தியில் இல்ல. ஒற்றுமை மட்டும் வேண்டும், எங்க இருந்து வரும்? வானத்துல இருந்து வருமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரசூல் இன்னும் சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொல்லி காமிக்கிறாங்க? ஒரு சகோதரர், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். அவனுக்கு துரோகம் இழுத்து விடாதீர்கள், அவனை அசிங்கப்படுத்தி விடாதீர்கள். ரசூல் சொல்லிட்டு சொல்றாங்க, இப்படி ஒருத்தன் ஒரு சகோதரனை செய்கிறான் என்றால் அது ஒன்று போதும் அவனுடைய தீமையை நிரூபிக்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய பொருள், மானம், உயிர் மற்றொரு முஸ்லிமுக்கு தடை செய்யப்பட்டதாகும். செய்யறோமா? நம்மால் என்ன பண்ணுவான்? தப்பு செய்யற ஆள் எங்க இருக்கான தேடி போய் வாய்ஸ் ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு பண்ணி 10 பேர்ட்ட போட்டு காமிச்சாங்க, தள்ள விடுச்சிரும். இதான் சகோதரத்துவம். இதெல்லாம் சரி பண்ண மாட்டோம். ஆனா ஒற்றுமை வேணும்னா எங்க இருந்து? நிச்சயமாக நம் மத்தியில் அந்த சகோதரத்துவ பண்புகள் இருக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். ஒரு சகோதரன் நாம் செய்ய வேண்டிய கடமை, நீங்கள் உங்களுக்கு எதை நேசிப்பீர்களோ அதை உங்களுடைய சகோதரனுக்கு நேசிக்காத வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் இல்லை என்று அல்லாஹ் ரசூல் சொன்னார்களே, அதை உறுதியாக இந்த களங்களில் இருந்து கலைந்து போகும்போது உங்களுடைய உள்ளங்களில் ஏந்திக் கொள்ளுங்கள். சோபா பண்றோம், கட்டி பிடிக்கிறோம், இதை வெளிப்படையா பண்ணாம உள்ளத்திலிருந்து பண்ணுங்க. அதுக்கான மாற்றத்தை தொடங்கக்கூடிய களமாக இன்ஷா அல்லாஹ் இந்த களம் அமையட்டும். சில சகோதரர்களுக்காக, அனைத்து சகோதரர்களுக்காகவும் துவா செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளோம்.
இந்த அமைப்பை சேர்ந்த சகோதரர் தௌலத்துல்லா அவர்கள் ஒரு 2.5 மாதங்களுக்கு முன்னால்